கோவையில் விமானப்படையில் பணிபுரிவதாக சொல்லி இளம் பெண்ணிடம் சாட்டிங் செய்து அந்தரங்க புகைப்படங்களை பெற்று பணம் கேட்டு மிரட்டிய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோசடி அம்பலமானது எப்படி? உண்மை தெரிந்ததும் அந்தரங்க புகைப்படங்களை காட்டி பணம் கேட்டு இளம் பெண்களை மிரட்டிய நபர் சிக்கியது எப்படி? கோவையைச் சேர்ந்த 24 வயதான பெண் என்ஜினியர் ஒருவர் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யோயோ போன்ற சமூக வலைத்தள செயலிகளில் தனது புகைப்படங்களை பதிவேற்றி பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணிபுரிவதாக கூறி யோயோ செயலி மூலம் மதீஸ்வரன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். முகப்பில் அழகான புகைப்படத்தை பார்த்த அந்த பெண்ணும் அடிக்கடி அந்த நபருடன் சாட்டிங் செய்து வந்துள்ளார். இருவரும் நெருக்கமாக பேசி வந்த நிலையில் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார் அந்த மர்ம நபர். பெண்ணும் சம்மதம் தெரிவிக்க இருவரும் அந்தரங்க புகைப்படங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் தனக்கு விபத்து ஏற்பட்டதாக கூறி பெண்ணிடம் இருந்து 60,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளார். இருவருக்கும் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் மதீஸ்வரனை நேரில் சந்தித்த பெண் அதிர்ச்சியடைந்து விட்டார். யோயோ ஆப்பில் அழகான புகைப்படத்தை பதிவிட்டு தன்னை அந்த நபர் மோசடி செய்துவிட்டார் என்பது தெரிய வந்தது. ஏமாற்றமடைந்த பெண் மதீஸ்வரனின் தொடர்பை துண்டித்துக் கொண்டார். இருப்பினும் விடாத அந்த நபர் 1 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்ட ஆரம்பித்தார். மிரட்டலுக்கு பயப்படாத பெண் பணம் கொடுக்க முன் வராததால் சமூக வலைத்தளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி அந்த பெண்ணின் அந்தரங்க புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார். அதிர்ச்சியடைந்த பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் சிக்கினார். பரமசிவம் சூலூர் விமானப்படை தளத்தை நேரில் கூட பார்த்ததில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. பரமசிவத்தை கைது செய்த போலீசார் அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.